முக்கியமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருமே இன்கம் டேக்ஸ் வந்துட்டு எப்படிலாம் ஹேண்டில் பண்ணணும், என்னென்ன விஷயம்லாம் வந்துட்டு கவனிக்கணும் அப்படின்றது நம்மளுக்காக எடுத்து சொல்கிறதுக்காக வந்திருக்காங்க ஆடிட்டர் சுபாஷினி. ஸோ அவங்க என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். வணக்கம் நேர்களே. இண்டிவிஜுவலாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ப்ரொஃபஷன் பண்ணுறவங்க, அவங்களுடைய ப்ரொஃபஷன் எதுவாக வேணா இருக்கலாம். ஒரு பியூட்டிஷியனாக இருக்கலாம், ஒரு டெய்லரிங்காக இருக்கலாம், ஒரு டாக்டர், லாயர், யாரை வேணால் இருக்கலாம். இண்டிவிஜுவலாக ப்ரொஃபஷனலாக இருக்கிறவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க கவனிக்க வேண்டிய விஷயங்கள், மெயின்டைன் பண்ண வேண்டிய அக்கௌண்ட்ஸ், இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட், இன்கம் டேக்ஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ், இதெல்லாம் பற்றி நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம். லைக் நம்ம இண்டிவிஜுவலாக பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போதே நம்மளது வேறு பிஸ்னஸ் வேறுன்னு நம்ம பார்க்குறது கிடையாது. எல்லா எக்ஸ்பென்சஸ் டுகெதர் ஆஸ் லாங் ஆஸ் நம்ம பர்ஸ் ஃபுல்லாக இருக்குது, கேஷ் ஃபுல்லாக இருக்குது, நம்ம கையில் காசே இல்லை அப்படின்ற நிலைமை வரல அப்படிங்கிற வரைக்கும் அக்கௌண்ட்ஸை யாருமே திரும்பி பார்க்குறது கிடையாது. இதுதான் ஜென்ரலி நம்ம பண்ணுற தப்பு. பிஸ்னஸ்ன்னு வந்துருச்சுன்னா நம்ம தனியாக பண்ணாலுமே பிஸ்னஸ் வேறு, நம்ம வீடு வேறு. ஸோ நம்ம பிஸ்னஸ்லேருந்து ஒரு சம்பளம் வாங்கி நம்ம ஜென்ரலி வீடை எப்படி ரன் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் நம்ம பிஸ்னஸ் பண்ணும்போதும் பிஸ்னஸ்லேருந்து வர இன்கம்மை ஸ்டேட்டிக்காக இந்த அமௌண்ட்டை தான் நான் பர்சனலாக ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம எடுத்து வச்சு ஸ்பெண்ட் பண்ணணும். அப்படி தான் உங்களுடைய பிஸ்னஸ் அக்கௌண்டிங்கும் பர்ஃபெக்டாக இருக்கும், உங்கள் ஃபேமிலி அக்கௌண்டிங்கும் பர்ஃபெக்டாக இருக்கும். ரெண்டையும் கிளப் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஃபைனலி ரொம்ப நல்லா போயிட்டுருக்க வரைக்கும் அப்சல்யூட்லி பிரச்சனையே கிடையாது. பர்ஸ்ஃபுல்லாக இருக்க வரைக்கும் நம்ம வந்து அக்கௌண்ட்ஸை பற்றி யோசிக்கவே மாட்டோம். என்றைக்கு நமக்கு கேஷ் க்ரன்ச் வருதோ, என்றைக்கு நமக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் ப்ராப்ளம் வருதோ அப்போ நம்மளுடைய அக்கௌண்ட்ஸை பற்றி நம்ம யோசிப்போம். தட் வில் பி டூ லேட். அப்போ நம்ம திரும்பி பார்த்து எதுக்கு செலவு பண்ணோம் அப்படின்னு யோசிச்சோன்னா நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது. நம்ம வீட்டிலேயே யோசிச்சு பாருங்கள். நம்ம பட்ஜெட் எடுத்து வைப்போம் ஒரு 10,000 rupees இந்த மந்த்துக்காக அப்படின்னு. எழுதி வைக்கிறவங்க ஓகே, எழுதி வைக்காமல் ஜென்ரலி நம்ம அப்படியே பர்ஸ்லேருந்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா 2-3 days கழிச்சு ஐயோ அந்த 10,000 rupees என்ன ஆச்சு அப்படின்னா நமக்கு ரீகால் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ பர்சனலி நம்ம வீட்டு எக்ஸ்பென்ஸே கஷ்டமாக இருக்குன்னும் போது பிஸ்னஸ் டெஃபினெட்லி கஷ்டம். அண்ட் அதெல்லாம் நம்ம ரெக்கார்ட் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸ்மால் ஸ்கேலில் இருக்கும்போது ப்ராப்ளம் இல்லை, ஓகே ஃபைன். ஓரளவுக்கு நீங்கள் அக்கௌண்ட்ஸ், டெலிஃபோன் எல்லாம் நமக்கு பில்ஸ் வந்துடுது, கிரெடிட் கார்டில் தான் நான் பே பண்ணுறேன், அதில் ஸ்டேட்மெண்ட்ஸ்லேருந்து நம்ம அக்கௌண்ட்ஸ் எடுத்து நம்ம வந்து ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். பட் ஆஸ் யூ க்ரோ, ஒரு பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணும்போது திடீர்னு இந்த ப்ராக்டிஸை கொண்டு வரணும்னா நம்மளுக்கே கன்ஃபியூசிங்காக இருக்கும், ஒரு எக்ஸ்ட்ரா பேர்டன் மாதிரி இருக்கும். ராதர் நம்ம சின்ன ஸ்கேலில் நம்ம பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணும்போதே இந்த ப்ராக்டிஸை இன்கார்பரேட் பண்ணிக்கிட்டோன்னா நம்ம பிஸ்னஸ் க்ரோ ஆகும்போது இட் வில் பி வெரி வெரி ஈஸியர். நம்மளுக்கு அந்த ப்ராக்டிஸ் வந்து அப்படியே இம்பைப் ஆகிடும். பிஸ்னஸ் பண்ணும்போது நீங்கள் பிஸ்னஸ்க்கான கேபிட்டலை தனியாக எடுத்து வைங்க. எப்படி ஒரு கம்பெனியோ வேறு ஏதாவது ஒரு நீங்கள் கம்பெனிஸில் ஷேர் வாங்கலாம், அந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு தனியாக வைக்கிறீங்களோ, நீங்கள் தனியாக இண்டிவிஜுவலாக பிஸ்னஸ் பண்ணால் கூட பிஸ்னஸ்க்குன்னு இருக்கிற அமௌண்ட்டை தனியாக வைங்க. அதிலிருந்து எடுத்து பிஸ்னஸ்க்கான எக்ஸ்பெண்டிச்சர், பிஸ்னஸ் மார்க்கெட்டிங்காக ஒருத்தரை மீட் பண்ண போகிறீங்க, ஒரு பிஸ்னஸ்க்காக ட்ராவல் பண்ணுறீங்க, பிஸ்னஸ் ரிலேட்டட் எக்ஸ்பென்சஸ் எதுவானாலுமே அந்த அமௌண்ட்லேருந்து எடுத்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். பர்சனல் அமௌண்ட்டையும் அந்த அமௌண்ட்டையும் கிளப் பண்ணிங்கன்னா கன்ஃபியூஷன் தான். ஸோ பிஸ்னஸ் அமௌண்ட்டு தனியாக ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா இன்கம் டேக்ஸ் ரிலேட்டட் அக்கௌண்ட்ஸ், ஸோ இன்கம் டேக்ஸில் அலோவபிள் எக்ஸ்பெண்டிச்சர்னு இருக்குது. உங்களுடைய பர்சனல் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் வந்து அதில் அலோவ் பண்ண மாட்டாங்க. நம்மளது தானே, நான் தானே சம்பாதிக்கிறேன், அப்போ என்னோடய செலவெல்லாம் அதில் தானே பார்த்துக்கணும் அப்படின்னா கரெக்ட் தான். பட் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறது, பிஸ்னஸ்க்காக நீங்கள் ஃபைல் பண்ணுற ரிட்டர்ன்ஸ், பிஸ்னஸ் ரிலேட்டட் அலோவபிள் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிற ப்ரொவிஷன்ஸ் வந்து தனியாக இருக்குது. அதெல்லாம் அலோவ் பண்ணி நெட் வர ப்ராஃபிட் வந்து அப்சல்யூட்லி உங்களுக்கு தான். அதை நீங்கள் வந்து உங்களுடைய வீட்டு எக்ஸ்பென்சஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். அந்த அலோவபிள் எக்ஸ்பெண்டிச்சர் லிஸ்ட்டில் வந்து உங்களுடைய பிஸ்னஸ்க்குன்னு, உங்களுடைய ப்ரொஃபஷனுக்குன்னு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட் மட்டும்தான் இருக்கும். நம்ம வீட்டு செலவோ நம்மளுடைய குழந்தைங்க ஸ்கூல் ஃபீஸோ அதெல்லாம் வந்து அதில் அலவுட் கிடையாது. அதுக்குன்னு செக்ஷன் இருக்குது, லைக் ATC நம்ம நிறைய பேருக்கு தெரியும். அதில் வந்து நம்மளுடைய குழந்தைங்களோட ஸ்கூல் ஃபீஸ், டியூஷன் ஃபீஸ் அது எல்லாமே அந்த 1 lakh சீலிங்குள்ளே நம்மளால் கழிச்சிக்க முடியும். பட் பிஸ்னஸ் ரிலேட்டட் எக்ஸ்பென்சஸ்ன்னு வரும்போது பிஸ்னஸ்க்காக நீங்கள் யூஸ் பண்ணுற ஆஃபீஸ் ரெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வீட்டில் வந்து ஒரு ஃப்ரண்ட் ரூமை நீங்கள் ஆஃபீஸாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. அந்த போர்ஷனுக்கான ரெண்ட் என்ன இருக்கும் அதை வந்து ஆஃபீஸ்க்கு கொடுங்க. ஆஃபீஸில் எக்ஸ்பென்சஸில் நீங்கள் வந்து கழிச்சிக்க முடியும். ஆர் உங்கள் சொந்த வீடை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த போர்ஷனுக்கான ரெண்ட்டை வந்து உங்களுடைய ஹஸ்பண்ட் ஓனராக இருக்கலாம், ஆர் அப்பா ஓனராக இருக்கலாம், அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் ப்ராப்பராக ஒரு ரெண்டல் அக்ரிமெண்ட் உங்கள் பிஸ்னஸ்க்குன்னு வாங்கி அந்த அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்பென்ஸை உங்களால் கழிச்சிக்க முடியும். இந்த மாதிரி பிஸ்னஸ் ரிலேட்டட் எக்ஸ்பென்சஸ் டோட்டலி நீங்கள் தனியாக மெயின்டைன் பண்ணி உங்களுடைய ரெவென்யூலேருந்து
நீங்கள் அதை சப்ட்ராக்ட் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா பிஸ்னஸுடைய ப்ராஃபிட்டை ஈஸியாக நம்மளால் அனலைஸ் பண்ண முடியும். ரெண்டையும் கிளப் பண்ணி நம்மளுடைய ஹோட்டலில் போய் நம்ம சாப்பிட்றது எல்லாமே நம்ம கிரெடிட் கார்டில் தான் ஸ்வைப் பண்ணுவோம். ஸோ ஒன் டே நம்மளுக்கு உட்காந்து அக்கௌண்ட்ஸ் கன்சாலிடேட் பண்ணோன்னா எது பிஸ்னஸ்க்காக யூஸ் பண்ணோம், எது வந்து பர்சனலாக யூஸ் பண்ணோன்றது நம்மளுக்கே அனலைஸ் பண்ணுறது கஷ்டம். ஸோ உங்களுடைய ப்ராஃபிட் ஆஸ் சச் பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்க, உங்களுடைய ப்ராஃபிட்டை வந்து அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த எக்ஸ்பென்சஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸை நீங்கள் தனியாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா தான் உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் ஃபைலிங்க்கும் சரி, உங்களுடைய பர்சனல் அனாலிசிஸ் ஆஃப் யுவர் பிஸ்னஸ் உங்களுக்கு நிஜமாலே ப்ராஃபிட் வந்திருக்கா இல்லை லாஸ் வந்திருக்கா, பிரேக் ஈவனில் இருக்கீங்களா, இந்த வாட்டி லோன் கிடச்சதுனால தான் இந்த பிஸ்னஸ் இவ்வளோ ரன் பண்ண முடிஞ்சுதான்னு நம்மளுக்கு ஒரு அசஸ் பண்ணுறதுக்குமே அது ஈஸியாக இருக்கும். இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸோடு நாளைக்கு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். சத்தியம் புது பொழுது நிகழ்ச்சியில் இப்போ ஒரு சின்ன பிரேக்.